Hi friends, welcome to Geeta Samayal. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா காலையில டிஃபன், பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ், அதுக்கு அப்புறம் மதியம் சாப்பாடு செய்ய போறோம். அதுக்கு இங்க பாருங்க. நேத்தே காட்டு யானை அரிசி இருக்கு பாருங்க. 1/2 கிலோ காட்டு யானை அரிசி போட்டா 1/2 கிலோ நான் ரேஷன் அரிசி போட்டு ஒரே ஒரு ஆளாக்கு பச்சை அரிசி போட்டு மாவு அரைச்சி வச்சிருக்கேன். இட்லிக்கு அரைச்சி வச்சிருக்கேன். ஓகேவா? இட்லி தான் ஊற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு அரைச்சோடனே இட்லி ஊற்றினா சூப்பராக வரும். அந்த ஒரு டைம் தான் நான் ஊற்றுவேன், அதுக்கப்புறம் ஊற்ற மாட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலெலாம் போட்டு சட்னி அரைச்சி. அதனால் ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு கொத்தமல்லி, தண்டு தனியாக, அந்த லீஃப் தனியாக வச்சுருக்கேன். 2 கை புதினா கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயம். இது இட்லிக்குனால நான் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கலரும் நல்லா வரும். காரத்துக்கு ஏற்ற மாரி எடுத்துக்கோங்க. நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் காரம். ஏன்னா இதில் அவ்வளோவா காரம் இருக்காது. ஒரு 10 மிளகாய் எடுத்திருக்கேன். தேவையான உப்பு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, நல்லா ஒரு பெரிய துண்டி இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 மூடி தேங்காய், கொஞ்சம் புளி. இப்போ நம்ம புதினா சட்னி வதக்கிக்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இட்லினால் பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இல்லைன்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். ஓகேவா? இப்போ எண்ணெய் ஹீட் ஆகட்டும். நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஏன் வீடியோ போடலன்னு சொல்லிவிட்டு. அக்கா இறந்துட்டாங்க, அதனால தான் வீடியோ போட முடியல. இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கு ஒரு துணையாக அவங்க தான் இருந்தாங்க. ஏன்னா அம்மாவும் இல்லை, அப்பாவும் கிடையாது, இறந்துட்டாங்க. அப்பா 2014 இறந்துட்டாங்க. அம்மா இந்த கொரோனா பீரியட் அப்போ 2021 இறந்தாங்க. அக்கா பார்த்திங்கன்னா இப்போ இறந்துட்டாங்க. இறந்து 2 மாதம் ஆகுது. இன்றைக்கி கூட அவங்களுக்கு பிறந்த நாள். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் எப்படி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டீங்க. அப்படியே இந்த வீடியோவில் நான் அப்படியே சொல்லிடுறேன். இன்னமும் கஷ்டமாக தான் இருக்குது. அவங்களுக்கு 2 பசங்க, பையன் 1, பொண்ணு 1. பொண்ணுக்கு 16 வயசு ஆகுது, +1 படிக்கிறா. பையனுக்கு 10 வயசு ஆகுது, 3ஆவது படிக்கிறான். 2 பேருமே கேவியில் தான் படிக்கிறாங்க. லஞ்செல்லாம் நான் தான் ரெடி பண்ணி பசங்களுக்கு கட்டிகிட்ருக்கேன். இப்போ நம்ம கடலப்பருப்பை, உளுத்தம்பருப்பும் கடலப்பருப்பும் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூனு. சாப்பாட்டுக்குன்னா காஞ்ச மிளகாய் வைக்கும் போது நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் காஞ்ச மிளகாய் தான் வச்சு அரைப்பேன். பாருங்கள், இஞ்சி சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம். நீங்கள் பச்சை மிளகாய் வச்சு அரைச்சாலும் சரி, காஞ்ச மிளகாய் வச்சு அரைச்சாலும் சரி. நல்லா பொரியட்டும். எப்பயுமே புதினா சட்னிக்கு இஞ்சி வச்சு நீங்கள் அரைக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். வவால் மீன் வாங்கி வச்சுருக்கேன். பசங்களை ஃபஸ்ட்டு டிஃபனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பாடு செய்ய போகிறோம். இவ்வளோ நாள் சமையல் இப்போயே எடுக்கிற இது கிடையாது. அப்படியே இருந்தால் மைண்டு செட் ஆகாது. இன்னமும் கொஞ்சம் இல்லை, நிறையவே வருத்தம் இருக்குது. இருந்தாலும் நம்ம அப்படியே இருந்தால் நம்மளுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் சரி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெளிவானால் தான் சரிப்பட்டு வரும். வேலைங்கள்லாம் அப்படியே நின்று போச்சு. தைக்கிற வேலையிலேருந்தும் சரி, வீட்டில் இருந்தும் சரி, நம்ம இட்லி பொடி, மூலிகை இட்லி பொடியும் சரி, சத்து மாவு, நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க. நான் இருந்த வரைக்கும் ஸ்டாக்கெல்லாம் கொடுத்துட்டேன். இனிமேல் ரெடி பண்ணாதான் பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம்.
அந்த பச்சை மிளகா கீரி போடுங்க, அப்படியே போட்டுறாதீங்க, வெடிக்கும். இப்பயுமே வெடிக்க தான் செய்யும். அந்த அந்த எண்ணெயில் வதங்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். சட்னி இந்த வெள்ளையாக வருது பாருங்கள் பச்சை மிளகா, இந்த அளவுக்கு வதக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம்லாம் பாதி வதங்கினா போதும். இப்போ இது கூடயே தேங்காவை சேர்த்துடலாம். உப்பு, ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு தனியாக எடுத்துடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலையை போட்டு வதக்கிக்கலாம். வதக்கணுன்னா லைட்டாக தான் நீங்கள் வதக்கணும், ரொம்ப வதக்கக்கூடாது. வதக்குனீங்கன்னா கலர் மாறிடும், ஒரு சிறுங்கசப்பு வர மாரி ஆகிடும். அதுக்கு தான் இதையே நான் தனியாக எடுத்துடுறேன். அது உப்பு போட்டு நீங்கள் வதக்குனீங்கன்னா சுத்தமாக ஃபுல்லும் கலர் மாறிடும். ஏன்னா இது தனியாக தான் நம்ம ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு இதெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை சேர்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு கட்டு புதினா, 2 கை கருவேப்பிலை, அப்புறமேட்டு ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு கொத்தமல்லி. அந்த தண்டோடு சேர்த்துக்கோங்க, தண்டில் தான் நம்மளுக்கு சத்தே. ஓகேவா? இது அரைக்கும் போது ஒரு துண்டு வெல்லம் வச்சு அரைக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். புளியே இதிலே சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா? இப்போ இதை அப்படியே வதக்கிடலாம். இதை வதக்கி வச்சுட்டு ஆற வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு இதை அரைக்கும் போது நம்ம இட்லி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த கவுனி அரிசி, கம்பு சோளம், அப்புறம் காட்டு ஏன அரிசி, சிவப்பு அரிசி இதெல்லாம் நம்ம செய்யும் போது சூடாக சாப்பிட்டா தான் இட்லி நல்லாயிருக்கும். நார்மலாக நம்ம அரைக்கிற மாவுலேயே அப்படி தான் இட்லி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் நம்ம வச்சுருந்தா ஹார்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இது நம்ம தனியாக கூட போட்டு அரைக்கலாம். பிசுபிசுப்பு தன்மை நிறைய இருக்குது இந்த கவுனி அரிசியில், காட்டு எண்ணெய் அரிசியில், சிவப்பு அரிசியிலலாம் நான் அரைச்சிருக்கேன். அதனால தான் இப்போ என்னென்னா ரேஷன் அரிசி, நானே பெரும்பாலும் ரேஷன் அரிசி தான் ரொம்ப சேர்த்துப்பேன். ஏன்னா அதில் தான் நம்மளுக்கு நிறைய சத்து, பட்டை தீட்டாமல் வரும். மித்த அரிசியில், இட்லி அரிசியிலலாம் பாருங்கள் நீங்கள், அதில் நல்லா பாலிஷ் பண்ணி வந்துடும். அதனால தான் நான் ரேஷன் அரிசி சேர்ப்பேன். நல்லா கழுவிடணும் ஸ்மெல் இல்லாமல். எனக்கு மாவே புளிக்காது. நைட்டு ஒரு 7:30 மணிக்கு அரைச்சி வச்சேன் பாருங்கள். காலையில் நான் மணி என்ன ஆகுது, 6 ஆகுது, இன்னும் புளிக்கலை. மீடியமாக இருக்கும். எனக்கு எப்பயுமே ஒரு கரண்டி லாஸ்ட்டாக மாவு இருக்கிற வரைக்கும் மாவே புளிக்காது. இப்போ இது ஆறட்டும். ஓகேவா? ஆறின பிறகு அரைக்கும் போது இட்லியை ஊற்றிக்கலாம். ஒரு பிளேட்டில் ஓரமாக எடுத்துக்கலாம். இதை தாளிப்புக்கு தாளித்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளித்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் இட்லியை ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம், கரெக்டாக இருக்கும். பாருங்கள், வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு துண்டு. அப்போ தான் ஒரு காரல் மாரி இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் புதினாலாம். அதனால தான் அந்த வெல்லத்தை போட்டு அரைக்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, அவ்வளோதான். ஓகேவா? அது ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ மாவு பாருங்கள், இது போல் இருக்கணும். இப்போ
அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதேமாரி நான் வந்து இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவ மாட்டேன், சும்மா வாஷ் பண்ணிப்பேன். வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கவுத்து வச்சுருவேன் தண்ணி இல்லாமல். துணியிலையும் ஊற்றுவேன், இது போலேயும் ஊற்றுவேன், ஒரு நேரத்தில் எண்ணெய் தடவியும் ஊற்றுவேன். எப்படி மைண்டு போதும். இப்போ இட்லியை ஊற்றி வச்சலாம். ஒரு பக்கம் தண்ணி ஹீட் ஆகுது. ஓகேவா? இப்போ இட்லி ஊற்றி வச்சாச்சு. இப்போ வந்து மீடியமில் ஸ்டவ் வச்சுருங்க. ரொம்ப வச்சிங்கன்னா கீழே இருக்கிற அடித்தட்டெல்லாம் தண்ணி பட்டு ரொம்ப சொதன்னு ஆகிடும். அதனால் சொல்கிறேன். கம்பு வெறும் கம்பு சோளம் போட்டு அரைக்கும் போதும் ஏன்னா வந்து நிறைய பிசு தன்மை இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் அரிசி சேர்த்து அரைக்கும் போது தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதேமாரி நீங்கள் இந்தமாரி செய்யும்போது சட்னி வந்து நல்லா வச்சிங்கன்னா பசங்க சாப்பிட்டுப்பாங்க. எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பழகிடுச்சு. தோசையுமே நல்லா வரும், இட்லியுமே நல்லா புசுன்னு வரும், மெத்துன்னு இருக்கும். இப்போ நம்ம வந்து இது கூட வெல்லம் சேர்த்து ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு அது கூடயே இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே இட்லி வெந்துடும். ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளே இட்லி வெந்துடும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி அரைச்சாச்சு. இது வந்து பச்சை மிளகாய் வாசனையே தெரியலங்க, நல்லா வதக்கணும்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இது வந்து சாதத்தை கூட கண்டிப்பாக வச்சு சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வதக்கிட்டோம்ல பச்சை மிளகாவை, அதனால நல்லா இருக்குது. இப்போ கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். எனக்கு புதினா துவையல் சட்னி ரொம்ப பிடிக்கும். ஃப்ளேவரும் பிடிக்கும், சட்னியும் பிடிக்கும். இட்லிக்கு தோசைக்கெல்லாம் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க. நம்ம சின்ன வெங்காயம் தேங்காய்லாம் போட்டிருக்கோம்ல, டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். இட்லியுமே வெந்துருச்சு போல இருக்கு, ஆவி வருது. இப்படி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றினா டேஸ்ட் இன்னும் கம்மியாக இருக்குது. இது வந்து காரம் உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்குவோங்க. துணியில் ஊற்றினா நம்மளுக்கு ஈஸியாக வரும், 2 வேலையாயிடும். நிறைய பேர் இட்லி ஊற்றுறது கஷ்டப்படுவாங்க. எதுக்குன்னு சொல்லுங்கள்? இட்லி பாத்திரத்தை கழுவுறதுக்கு தான். அழகாக 2 தோசை சுட்டல. ஒரு 2 பேர் இருந்தால் ஈஸியாக இருக்கும் 2 தோசை சுடுறதுக்கு. இப்போ 4-5 பேர் இருக்காங்கன்னா இட்லி ஊற்றினா ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு மாவில் தான் இட்லி ஊற்றினா பிடிக்கும். அதுக்கப்புறம் இட்லி ஊற்ற மாட்டேன். அதுக்கப்புறம் பணியாரம் தோசை ஊற்றியே மாவை காலி பண்ணிவிடுவேன். அதேமாரி வாரத்தில் 2 தடவை தான் அரைப்பேன். மாவு இல்லைன்னா ஒரு நாள் கூட ஏதாச்சும் கேவர் சேமியா அந்தமாரி அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். மாவு வந்து ரொம்ப அரைச்சி வைக்க மாட்டேன். ஒரு நாள் 2 நாள் தான். ஃபஸ்ட்டில் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, ஃப்ரிட்ஜ் இல்லாத போது, இப்போ 4 கிழமெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க தீபாவளிக்கு, எங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய குத்து பாத்திரம் பெருசாக இருக்கும். பழைய ஆளுங்கிட்டெல்லாம் இருக்கும் குத்து பாத்திரம். அதில் மாவு அரைச்சி வைப்பாங்க. கல்லில் தான் ருப்பணும் தீபாவளி டைம்லலாம். கடைக்கும் போகணும், தண்ணி கஷ்டம் வேறு. அப்போ தண்ணியும் அடிக்கணும், மாவும் ருப்பணும். கரண்ட்டு வேறு போய் வரும். என்ன சொல்லுவாங்க, பவர் வந்து கம்மியாக இருக்கிற மாரி இருக்கும். மஞ்சள் கலர் லைட்டு வேறு. இட்லி பாருங்கள், கையில் தான் ஆட்டுவோம். அம்மா கீழே பேஷனில் தண்ணி வச்சுருவாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், சாஃப்டாக இட்லி. இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். 2 நாளைக்கு மாவு அரைச்சி பேஷனில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, புளிக்காது. இப்போ தான் ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் எங்கே ஃப்ரிட்ஜ் இருக்குது, அப்போல்லாம் இல்லை. பாருங்கள், இட்லியெல்லாம் எடுத்தாச்சு. ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு. எவ்வளோ மெதுவாக இருக்குது பாருங்கள். செம்ம சூப்பராக வந்திருக்கும், செம்ம சாஃப்டாக இருக்கும். இப்போ இட்லியே வச்சுக்கலாம். இட்லியே மூடி வச்சுருங்க. இப்போ சட்னி ஊற்றிக்கலாம். அவனுங்களுக்கு 3 இட்லி தான். 3 இட்லிக்கு மேலே சாப்பிட மாட்டானுங்க. சூப்பராக புதினா சட்னியும் காட்டு எண்ணெய் அரிசி மாவில் இட்லி ஊற்றிருக்கோம்.
கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பசங்களுக்கு அடுத்தது நம்ம லஞ்சு ரெடி பண்ணிடலாம். இப்போ பசங்களுக்கு கொடுத்துடலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு டிஃபன் கொடுத்தாச்சு. இது பாருங்கள், காலிஃப்ளவரை ஒரு பாதி காலிஃப்ளவர் இருந்தது, சுடு தண்ணியில் போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். சாம்பார் சாதத்துக்கு பருப்பும் அரிசியும் ஒரு 1/4 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். பருப்பு வந்து 1/2 அலாக்கு தான் போட்டிருக்கேன், அரிசி வந்து 1 அலாக்கு போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப கொல கொலன்னு வேணான்னு சொல்லிவிட்டு. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். தக்காளியை கட் பண்ணிக்கணும். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டா டென்ஷன் இல்லாமல் வேலை செய்யலாம். இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் கம்மியாக வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு 5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பழமாக, அதை சேர்த்துடலாம். நீங்கள் காய் வேணால் கூட காய் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பாதி மசிஞ்சால் போதும், ஃபுல்லாக மசியணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? பாதி மசிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி வந்து ஊற வச்சுடுங்க 10 நிமிஷம். அப்போ தான் நல்லா மெதுவாக சாஃப்டாக கொஞ்சம் கொல கொலன்னு வரும். அதே மத்தியானம் சாப்பிட்றானுங்களா, பருப்பு சறுக்கி சமமாக சேர்த்தான்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சாதம் வந்து கெட்டியமாக ஆகிடுது. அதனால தான் நான் வந்து பருப்பு வந்து 1/2 அலாக்கு 1 அலாக்கு அரிசி சேர்த்துருக்கேன். இப்போ கரெக்டாக 3/4 அலாக்கு 3/4 கிண்ணம், இந்த கிண்ணம் இருக்குது பாருங்கள், இதில் 3/4 கிண்ணம் அரிசியும் பருப்பும் இருந்தது. அதில் 2 கிண்ணம் ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி வந்து அரிசி கூடயே கொஞ்சம் தண்ணி இருந்தது. எப்பயுமே பருப்பு சாதத்துக்கு வந்து 1க்கு 3 பங்கு தண்ணி வச்சா தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ நான் இதில் 2 கிண்ணம் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லைட்டாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கோயிலெல்லாம் கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பெருங்காயம் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள், சாம்பார் பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூனு. இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கேன். ஓகேவா? நம்ம புளி தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது. தக்காளி வந்து 2 போட்டிருக்கேன். அதனால் இப்போ இதை மலரட்டும். இப்போ வந்து இதை வடிகட்டிட்டு எப்பயும் போடுற மாரி மசாலா போட்டு ஊற வச்சிடலாம். கொத்தமல்லி தண்டு ரொம்ப வாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொதி வந்தோடனே மூடிடலாம். நான் அதுக்குள்ளேயே காலிஃப்ளவருக்கு மசாலா போட்டு வந்துடுறேன். பாருங்கள், நல்லா மலர்ந்து வருது. இப்போ மூடிடலாம். ஒரு 5 விசில் விட்டு எடுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். நான் மீன் குழம்புக்கு பூண்டு 2 கட்டியும் ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து இதில் பாருங்கள் மசாலா தடவி வச்சுருக்கேன். கரம் மசாலா, வெறும் மிளகாத்தூள், உப்பு போட்டிருக்கேன், லெமன் போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். 3 பேர்த்துக்கு தான். என் பொண்ணுக்கு வந்து எக்ஸாம்னால 1 வாரத்துக்கு லீவாம். அடுத்த மண்டே தான் வந்து ஸ்கூலாம்.
அதனால் அந்த அம்மாவுக்கு சாப்பாடு கட்ட வேண்டியதில்லை. என் பொண்ணுனா எங்கள் அக்கா பொண்ணு. நான் சின்னதுலேருந்து என் பொண்ணு தான் சொல்லுவேன். எங்கள் அப்பாவே பொண்ணுன்னு தான் சொல்லுவாங்க பேத்தியை. அப்படியே எங்களுக்கு பழக்கம் வந்துடுச்சு. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா சைட்லேயும் சரி, எங்கள் அப்பா அவங்க வீட்டு எங்கள் அக்கா மாமியார் வீட்டு சைடும் சரி, ஃபஸ்ட்டு இவ தான். அதனால் ரொம்ப செல்லம் அதிகம். ஓகேவா? எங்கள் அக்கா பொண்ணு. எங்கள் அக்கா வந்து சண்டே வந்து மலையனூருக்கு போயிருந்தாங்க. போயிட்டு நைட்டு சண்டே நைட்டு ஒரு 2 மணிக்கு வந்திருக்காங்க. மறுநாள் பௌர்ணமி, 16ஆம் தேதி பௌர்ணமி. அவங்க மலையனூர் போயிட்டு வந்து டயர்டில் அவங்க காலையில் லேட்டாக தான் எந்திரிச்சிருக்காங்க. எந்திரிச்சிட்டு காப்பி போட்டு குடிச்சிட்டு மேலே தண்ணி, அவங்களுக்கு நல்ல தண்ணி வரும், அது அவங்களுக்கு மட்டும் சம்பில் இருக்கும். அதை திறந்து விட்டுட்டு வந்து பாத்ரூம் போனாங்க. அப்படியே பாத்ரூமில் மயக்கடிச்சு விழுந்துட்டுருக்குறாங்க. அப்புறம் எங்களுக்கு என்ன தெரியல, என்னடா அது நல்லா தானே பேசிட்டு போனேன் எங்கள் மாமா கிட்டே. அப்போ தான் என்னாடின்னா, இல்லை பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னாங்க. அதுக்குள்ளேயும் மயக்கடிச்சு போய் பார்த்தேன்னா மயக்கடிச்சிருக்காங்க. நான் அப்புறமேட்டு பெஸ்ட்டுக்கு தான் தூக்கிட்டு போனோம். தூக்கிட்டு போனால் அவங்க வந்து சூர்யா ஹாஸ்பிட்டலு இல்லைன்னா சிம்சனுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னாங்க. நாங்கள் அங்கே தான் கூப்பிட்டு போனால் ஃபிக்ஸு வந்ததான்னு கேட்டாங்க. எங்களுக்கு அதெல்லாம் தெரியல. அந்த இடத்துல பாத்ரூமில் தூக்கிட்டு அர்ஜென்ட்டில் தூக்கிட்டு தான் வந்தோமே தவிர, அவங்களுக்கு கொஞ்சம் சளி இருந்தது, அதனால் எங்களுக்கு சரியாக தெரியல. அதுக்கப்புறம் போனால் தலைக்கு வந்து ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க. சரி, ஸ்கேன் எடுத்து பார்த்தா அவங்களுக்கு வந்து சின்னதாக கட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, 55% இருக்குது, காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணால் அதுக்கப்புறம் 5% தான் அவங்க இது பண்ண முடியும், பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் 1% இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிற மாரி இருக்குது. இது பிரெயின் வந்து டெத் ஆகிடுச்சு, வேணால் பிரெயினில் வந்து ப்ரெஷர் இருக்கும், அதை ரிலீஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாங்க. ரிலீஸ் பண்ணி பார்த்தாங்க, கொஞ்சம் ஓகே ஆன மாரி இருந்தது. அந்த பிரெயின்லேருந்து ஒரு தண்ணி மாரி வருமா, அது வந்துருச்சுன்னா பிரெயின் ஒர்க் ஆகிடும் அப்படின்னு சொல்கிற மாரி சொன்னாங்க. அது பண்ணி பார்த்தாங்க, ஒர்க் ஆகலை. எப்பயுமே நார்மலாக தலைவலிக்கும்னு சொல்லுவாங்க, தண்ணி குடிப்பாங்க சரியாயிடும்னுவாங்க, வெளியே போயிட்டு வருவாங்க தலைவலிக்குன்னுவாங்க, அவ்வளோதான். அப்படியே ரொம்ப நார்மல் தலைவலி தான் இருக்கும். நாங்கள் இந்த மாரின்னு எங்களுக்குமே தெரியல. லாஸ்ட்டில் பார்த்தா இறந்துட்டாங்க. அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கே. எப்படி சொல்கிறது, நீங்கள் நிறைய பேர் கேட்குறதுனால நான் சொல்கிறேன். இதை நான் கொஞ்சம் மறந்து இருந்தேன், ஏன்னா பக்கத்துலேயே இருந்து நான் பார்த்துக்கிட்டேன். ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போது கூட நான் ஒரு 10 நாளில் 5 நாளில் அக்காவை வீட்டுக்கு கூட்டுட்டு வந்துடலான்ட்டு நினச்சேன். ஆனால் இப்படி இருக்கும்னு தெரியாது. குழந்தைங்கள்லாம் வந்து இப்போ அவங்க வீடு மாறிட்டாங்க, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டாங்க. எங்கள் வீட்டு பக்கத்து 2 தெருவில் தான் சொந்த வீடு இருக்குது அவங்களுக்கு. இருந்தாலும் குழந்தை பெரியவ வந்து பொண்ணு வந்து ஒரு 6 மாதத்துக்கு நம்ம வேறு இடத்துல வீடு பார்த்து இருக்கிறாங்க. பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு கிளப்புறது, அவங்களாம் கிளம்பிப்பாங்க. லஞ்சு மட்டும் சாப்பாடு மட்டும் நான் செஞ்சு தரேன், ஓகேவா? இப்போ இதோட இதை முடிச்சிடலாம், ஏன்னா எனக்கு இது சொல்ல இன்னும் கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் கொஞ்ச நாளாக வீடியோ எடுக்காதது, இந்த இதுவெல்லாம் இது பண்ணாதது எனக்கு இன்னும் மனசு ஆறலை. ஏன்னா எனக்கும் அவங்களுக்கும் 1 வயசு தான் டிஃப்ரெண்ட்டு, புரியுதா? அதனால தான் சொல்கிறேன். சரி, இப்போ இது குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு, காலிஃப்ளவரை போட்டுடலாம். நான் அன்றைக்கி வறுத்துட்டு பாதி காலிஃப்ளவர் இருந்தது, அதனால் சரி இப்போ வறுத்துடலான்ட்டு. அவனுங்களுக்கு தொட்டுக்க எதுவும் கிடையாது. பொரியட்டும். இப்போ வந்து திருப்பி விட்டுடலாம். இப்போ இது பொரிச்சு எடுத்துட்டு, சாப்பாடு வந்து டம்மில் இருக்குது, இன்னும் விசிலு
அடங்கினோன்னே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டு போட்டு எடுத்துட்டேன், 2வது ரவுண்டு போட்டிருக்கேன். இப்போ வந்து சாதம் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். நம்ம 1க்கு 2.5 பங்கு தண்ணி வச்சோம். அப்போ கூட பாருங்கள் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இது சூடாக சாப்பிடும் போது கரெக்டாக இருக்கும். நான் இதுக்கு தான் பருப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கேன். பசங்களுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, அப்பளம் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், பசங்களுக்கு சாப்பாடையும் கட்டிடலாம். நல்லா மணமாக இருக்குது. நல்லா தலை நீங்கள் இது இன்னும் தலைன்னு வேணும்னா ஒரு கிளாஸ் சுடு தண்ணி வச்சு கலந்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? கொஞ்சம் முன்னாடி எழுந்திரிச்சிட்டேன்னா ஒரு வேலையாக பார்த்துக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன்னா காலையில் எழுந்திரிச்சி பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றிட்டு பசங்களுக்கு டிஃபனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம்தான் இப்போ அவனுங்களுக்கு லஞ்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு மீன் வாங்கி வச்சுருக்கேன். வெங்காயம்லாம் இருக்கிற டைமில் உரித்து வச்சுருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு வதக்கி அரைச்சி மீன் குழம்பு வச்சு. கடல் வவால் தான் வாங்கியிருக்கேன். நான் இன்னும் வாஷ் பண்ணல, ஏன்னா சாப்பாடெல்லாம் கட்டிட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த காலிஃப்ளவரை எடுத்துகிட்டு இந்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் வதக்கிடலாம் இதே எண்ணெயில். ஓகேவா? நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயை எடுத்தாச்சு. ஓகேவா? மீன் குழம்பு கூட ஊற்றிக்கலாம். இது மசாலா இறங்கின எண்ணெய் தான். காலிஃப்ளவருக்கு போட்டோம்ல. இப்போ வந்து சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்துடலாம். நான் வந்து 2 கிலோ வாங்கியிருக்கேன். அதோட தலை வால் போட்டு தான் உங்களுக்கு வந்து 6 மீன் நின்றுச்சு. நல்லா அகலமான மீன் தான். அதில் இதுமாரி அந்த தலையும் வாலும் போட்டு தான் குழம்பு வைக்க போகிறேன். குழம்பு இருந்தால் கூட தோசைக்கோ எதுக்கோ ஊற்றிக்கலாம். ரொம்ப நாளாச்சு வதக்கி வச்சு, அதனால் சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சாச்சு. ஒரு 6 தக்காளி 1/4 கிலோ இருக்கும். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 300 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 2 கட்டி பூண்டு போட்டிருக்கேன். இப்போ தக்காளியை வந்து கட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ வந்து வெங்காயமும் பூண்டு பாதி வதங்கிடுச்சு பாருங்கள். வதங்கினோன்னே நல்லா ஒரு கை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து குழையணும். அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக நல்லா குழஞ்சி வந்துடும். ஓகேவா? நான் அதுக்குள்ளே சாப்பாடு கட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மூடி வச்சிங்கன்னா தக்காளி நல்லா மேட்ச் ஆகி வந்துடும். அந்த தக்காளியோட பச்சை மணமும் போயிடும் பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா போதும். இப்போ வந்து சாப்பாடை கட்டிடலாம். சாப்பாடு ஒரு டிஃபன் பாக்ஸாக கட்டுறது சாப்பிட மாட்டுறானுங்க, வேஸ்ட் பண்ணிடுறானுங்க. அதனால் கொஞ்சம் தான் கட்டுறது. வந்து குழம்பு சாதம் சாப்பிட்டுக்கிட்டோன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து காக்காக்கு வச்சிடலாம். ஏற்கனவே இட்லி வச்சாச்சு, கொஞ்சம் சாதம் மிக்ஸ் பண்ணால் கூட வைப்பேன், அதனால் வச்சிடலாம். ஓகேவா? இதுவே போதும். சாப்பிடும்போது பேசிக்கிட்டே சாப்பிடுவானுங்களான்னு தெரில. சாப்பாடை கட்டினா சாப்பிட்டே வரமாட்டுறானுங்க. எப்படியும் கொஞ்சம் வச்சுட்டு தான் வரானுங்க. இருந்தாலும் நம்ம கட்டி கொடுத்துடணுமேன்னு சொல்லிட்டு. ஓகேவா?
பாருங்கள், தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும். ஆற விட்டு அரைக்கணும். எந்த அளவுக்கு குழஞ்சிடுச்சு பாருங்கள், உங்களுக்கா தெரியுதா? அவ்வளோதான். இப்படி அரைச்சி வச்சோன்னு வச்சுக்கோங்க, பசங்க கீழே எதுவுமே எடுத்து போட மாட்டாங்க. அதுக்காக தான் இது மூட தேவையில்ல, அப்படியே இருக்கட்டும். நான் அதுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸை காட்டுறேன். சாப்பாடு கட்டியாச்சு. சாம்பார் சாதம், காலிஃப்ளவர் 65, ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிள் கொடுத்துருக்கேன். பசங்களே இப்போ அனுப்பிச்சிடலாம். மீனெல்லாம் அலம்பி வச்சுட்டேன். பாருங்கள், வவால் மீன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வறுவலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தலையும் வால் நடு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்கு. இது வந்து மீன் மசாலா. இந்த மீனுக்கு வந்து மீன் மசாலா போட்டு வறுக்கும் போது சூப்பராக இருக்கும். அதனால் மீன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வதக்கின வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மீன் குழம்புக்கு புளி ஊற வச்சுருக்கேன். மாங்காய் போட்டு தான் வைக்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சு. அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாவை உடச்சி வச்சுருக்கேன். கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலாவை தடவிடலாம். ஓகேவா? இப்போ மீன் குழம்புக்கு இது எடுத்து வச்சுருக்கேன். நடு பீஸும் வால், தலை. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வறுவலுக்கு இப்போ மசாலா போட்டுடலாம். இது கொஞ்சம் காரம் அதிகம், அதனால் பார்த்து தான் நீங்கள் சேர்த்துக்கணும். பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பரட்டிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். உப்பு மட்டும் பாதி உப்பு போடணும். அதில் லைட்டாக உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் இந்து உப்பு சேர்க்குறேன். தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இந்து உப்பு நான் கடாயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு பண்ணிட்டு தான் வைக்கிறேன். அப்போ கூட கட்டி விழுந்துருது, ஏனே தெரியல. அது கட்டி விழும்போது இந்தமாரி பொரியலுக்கு மசாலா தடவறதுக்கெலாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கட்டி கட்டியாக நிற்கிது. இங்கே பாருங்கள், நசுக்கி தானே போட்டோம். இன்னொன்று நான் உப்பை வந்து கடாயில் லைட்டாக சூடு பண்ணி தான் போடுவேன், சாதா உப்பு. அன்றைக்கி நான் வாங்கும் போது கல் உப்பு எனக்கு கிடைக்கல, இல்லைன்னா நான் கல் உப்பு வாங்கியிருப்பேன். சால்ட்டு தான் கிடச்சிது இந்து உப்பில். இப்போ இதை மசாலா தடவி வச்சுட்டு மீன் குழம்புக்கு அரைச்சிடலாம். நம்ம புதினா சட்னிக்கு 10 மிளகாய் போட்டோம்ல, நல்லா வதக்கணுன்னு காரமே இல்லைங்க. நான் கூட காரம் அதிகமாக இருக்கும்னு நினச்சேன், காரமே கிடையாது. நம்ம எண்ணெயில் வதக்கணுன்னு அந்த காரம்லாம் போயிடுச்சு. எங்கள் அக்காலாம் வந்து ஒரு நாள் உடம்பு முடியல, இருமல், சளி, ஜுரம்னு படுத்தது கிடையாது. இப்போ கூட ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவோன்னு அந்த இதில் தான் நாங்கள் இருந்தோம். இப்படி டபிக்கின்னு ஒரே என்னமோ சொல்லுவாங்க, இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. எங்கள் அக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷம் இருக்கிறவங்க அடுத்த நிமிஷம் இல்லைன்னு நான் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் ஒரு சின்ன தலைவலியாவோ ஏதோ இருந்தாலும் ஃபஸ்ட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துடுங்க, அப்படியே விட்டுறாதீங்க. இது வந்து எங்களுக்கு அது பெருசாக தெரியல. இப்போ எங்கள் அக்கா இறந்தவொன்னே தான் எங்களுக்கு வந்து அது பெருசாக தெரியுது. தலைவலியில் இப்படி ஒன்று இருக்கான்ட்டு. சாதாரண தலைவலி தான், சிம்டம்ஸ் எதுவுமே காட்டலை. நல்லா ஆரோக்கியமாக இருந்து முன்னாள் மலையனூர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு மறுநாள் இந்தமாரி ஆயிடுச்சுன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. யாருக்குமே இன்னும் நம்பிக்கையே வரல. எனக்கெல்லாம் இன்னும் மனசே ஆறல. எனக்கு இது பேச பேச ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மறக்க முடியாதது எனக்குன்னு இருக்கிற. ஒரு நாளைக்கு 10 தடவை ஃபோன் பண்ணுவான், நிமிஷத்துக்கு நிமிஷம். அப்படியேப்பட்டவ இல்லைன்றப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் அவங்க தான் எனக்கு எல்லாமேன்றபடி இருந்தது. இப்போ அவங்களும் இல்லை. இப்போ இந்த பசங்களை பார்க்கறதுனால கொஞ்சம் நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ கொஞ்சம் வீடியோலாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இட்லி பொடியெல்லாம் ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு 2 வாரமாக தைச்சிட்டும் இருக்கேன். மிஷின் ஜாக்கெட்டு, சுடிதார்லாம் தைப்பேன்னு சொன்னல, அது தைச்சிட்டும் இருக்கேன். இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு இதை அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு குழம்பு தாளிக்கும் போது பார்க்கலாமா? சாதம் வேக போட்டேன், வெந்துருச்சு, வடித்து விட்டுடலாம்.
களி ராகி களி செய்யலான்னு இருக்கேன். ஆனால் மண் சட்டி இல்லை. அது எப்படி செய்ய போகிறேன்னு தெரியல. மண் சட்டி வந்து கீழே கிராக் விட்டுடுச்சு. நானும் அது இத்தனை நாள் செய்யாதனால அதை அப்படியே கேர் பண்ணி விட்டுட்டேன். இப்போ களி வேறு ராகி களிக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சாதத்தை வடிச்சிடலாமா? இப்போ சாதமும் வடித்தாச்சு. மீன் மசாலா தடவந்த கிணத்துல எடுத்து வச்சாச்சு. இப்போ மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஓகேவா? இப்போ மீன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளியை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து தாளிப்பு வடகம் அது 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 5 பல் பூண்டு நச்சு வச்சுருக்கிறத சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், ஒரு 10 பல் சின்ன வெங்காயம். வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும். நான் அரைச்சிட்டு வந்தாச்சு. ஒரு 90% அரைச்சிருக்கேன். தக்காளி, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை. இதில் காஞ்ச மிளகாய் மொத்தம் வறுத்துட்டு உப்பு சேர்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம கடையிலலாம் கொடுப்பாங்களே சட்னி, கார சட்னின்னு சொல்லிட்டு, அந்த சட்னி மாரி ஆயிடும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உப்பும் காஞ்ச மிளகாய் தான் சேர்க்கணும், வேறு ஒன்றும் சேர்க்க வேண்டாம். ஓகேவா? அவ்வளோ நல்லாயிருக்கும். வெங்காய சட்னின்னுவாங்க அது பேர். ஆனால் கடையில் கொடுக்குற சட்னியை பாருங்கள், இது போல் தான் இருக்கும். நல்லா முழுன்னு இருக்கும். தெரியுதா? ஆனால் நல்லாயிருக்கும் சூடாக இட்லி வச்சு சாப்பிடும் போது. இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம். வெங்காயத்தை ஆல்ரெடி வதக்கி தான் நம்ம வந்து அரைச்சிருக்கோம். அதனால் பாதி வதங்கினா போதும். அந்த எண்ணெயில் அப்படியே பாதி வதங்கணும். ஓகேவா? அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ வந்து மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 2 நாள் தான் ஆகுது அரைச்சி. அதனால் காரம் பார்த்து சேர்த்துக்கணும். ஏன்னா காரம் அதிகமாக கொடுக்கும். அதுக்காக தான். கொஞ்சம் காரம் வந்து பழசாக கம்மியாயிடும். நான் கொஞ்சமாக திட்டமாக எடுத்து வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன். அப்போ தான் உங்களுக்கு கலரும் மாறாது, மனம் மாறாது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாதிரியே இருக்கும். புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நான் மாங்காய் போடுறதுனால புளி தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே தான் சேர்த்துக்க போகிறேன். அது இல்லாமல் இது புளிப்பு அதிகம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். குழம்பு எவ்வளோ வேணுமோ திட்டமாக கலக்கி வச்சுக்கோங்க. நம்ம இன்னும் உப்பு சேர்க்கல. குழம்பு நல்லா திக்காக தான் இருக்கும் போல இருக்குது. இன்னும் ஒரு கிளாஸு தண்ணி ஊற்றலை. ஏன்னா நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டாகவும், மலர்ந்த பருக்கு சொல்கிறேன். 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டாகவும், 5 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். எப்பவுமே குழம்பு கொதித்து மலர்ந்து வருது பாருங்கள். அப்போ நம்ம இப்போத்துலேருந்து கணக்கு வச்சோன்னா குழம்பு ரொம்ப மலர்ந்து வராது. வாசனை வரும், மிளகாத்தூள் வாசனை வரும், டேஸ்ட்டு வராது உங்களுக்கு. மலர்ந்து வருது பாருங்கள், அதுலேருந்து 10 நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ வந்து குழம்புக்கு இன்னும் உப்பு போடல.
மிளகாத்தூள் எப்பவுமே காலியானா கூட அக்கா கிட்ட கொஞ்சம் வாங்கிப்பேன். அவங்கக்கிட்டேயும் காலி ஆயிடுச்சா சொல்லிக்கிட்டே இருந்தேன். எப்பயுமே நானும் அரைச்சாலும் அவங்கக்கிட்ட இருந்தாலும் மிளகாத்தூள் கொடுப்பேன். அதேமாரி அவங்களும் கொடுப்பாங்க. இங்கே மிளகாத்தூள் அரைக்கும் போதெல்லாம் அவங்க ஞாபகம் தான். வெயிலே அடிக்கலை. நான் அதனாலேயே இட்லி பொடிக்கெலாம் கீரை வாங்கி காய வைக்கிறதுக்கு அப்படியே யோசனையாக இருக்குது. ஏன்னா மழை காலம்ல பாருங்க இந்த அளவுக்கு இருக்குது. அதனால் யோசிச்சுட்ருக்கேன் வாங்கிட்டு வந்து காய வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதில் இறங்கிட்டேன்னா நம்ம வேறு இதில் இது பண்ண முடியாது. அதுக்கு தான் நான் வீடியோவே எடுக்காமல் இருந்த காரணமே. மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து வரட்டும். மாங்காவை கட் பண்ணி வச்சிடலாம். ஓகேவா? நான் அதுக்குள்ளே களியும் செஞ்சுட்டு வந்துடுறேன். ஏன்னா நிறைய தடவை உங்கள்கிட்ட களி வந்து எப்படி செய்கிறதுன்னு காட்டியிருக்கேன். இப்போ பெரிய குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஏன்னா மண் சட்டி இல்லை. இந்த குக்கரில் நம்ம சாம்பார் சாதம் செஞ்சுருக்கோம். அதில் பத்தவும் பத்தாது. ஆளுக்கு சின்ன சின்ன உருண்டையாக இருந்தாலும் பத்தாது. அதனால் ஓகேவா? பாருங்கள் நல்லா மலர்ந்து வருதா? கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக ஒரு 10 நிமிஷம், ஸ்லோவாக ஒரு 5 நிமிஷம் கொத்தமல்லி போட்டு நல்லா கொதித்து வரும்போது மனம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். ஏன்னா மீன் போட்டால் கொத்தமல்லி போட முடியாது. நான் எல்லா குழம்புக்குமே கொத்தமல்லி கருவேப்பிலை நிறையவே போடுவேன். மீன் குழம்புக்கு போடுவீங்களா, அந்த குழம்புக்கு, கறி குழம்புக்கு போடுவீங்க. நிறைய பேர் மீன் குழம்புக்கு ஏன் கொத்தமல்லி போடுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. 2-3 பேர் கமெண்டில். நான் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. நம்ம விருப்பம் தாங்க. ஓகேவா? ஒரு பக்கம் கொதிக்கிட்டோம். ஃபுல்லாக மூடி வச்சா பொங்கிடும். குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. அதே போல் புளி தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இது போல் இருந்தாவே போதும். இப்போ வந்து நான் ஒரு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் ஒரு துண்டு சாப்பிட்டு பார்த்தேன். அவ்வளோவா புளிப்பு இல்லை. ஆனால் இருந்தாலும் மீன் குழம்புல வந்து புளிப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. ஏன்னா மாங்காய் வந்து நிறைய சேர்த்துருக்கேன். அதுக்கு தான் எப்பயுமே பாதி தான் சேர்ப்பேன். மாங்காய் போட்டோடனே எண்ணெய் பிரியுது பாருங்கள். ஒரு 2 செகண்ட் ஆனவுடனே மாங்காய் வந்து கால்வாசி வெந்தாவே போதும். மண் சட்டியை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா புளிப்பு அதிகமாக இருக்கும். மாங்காய் வந்து கரைய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? சாதா சட்டினா நீங்கள் பாதி கூட வேக வச்சுட்டு வச்சிடலாம். மண் சட்டியில் வந்து குமுறும். அதுக்காக தான் பாருங்கள். அப்படியே பாருங்கள் எண்ணெய் கூடி வருதா? ஒரு 2 செகண்ட் அப்படியே இருக்கட்டும். மீன் குழம்பு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. மாங்காவும் பாருங்கள் இது போல் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு தலையெல்லாம் போட்டுருங்க. தலை, வால், அதுக்கப்புறம் நடு பீஸு. மீன் போட்டும் நம்ம ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை. அதே போல் ஒரு 2 செகண்ட் இருந்தால் போதும். சிம்மில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் மீன் குழம்பு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இப்போ அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுருங்க. இன்னும் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஓகேவா? மீன் வறுக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா களி வந்து ரெடி பண்ணி மூடி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு. மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்த்திங்கன்னா மீன் தான் வறுக்கணும். எப்படி இருக்குது பார்த்திங்களா? துண்டு துண்டாக இந்தமாரி தான் இருக்கணும். இப்போ நாளைக்கு வச்சா கூட அப்போ தான் முள்ளெல்லாம் உடையாது, மாங்காய்லாம் உடஞ்சி வராது.
இப்போ நாளைக்கெல்லாம் நீங்கள் மீன் குழம்பு வச்சிங்கன்னா இதே போல் வைங்க. மாங்காவும் உடையாது, புளிப்பும் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகாது. ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். மீனும் உடையாது. இப்போ சின்ன பசங்கள்லாம் சாப்பிட்ற மாரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, உடஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க, முள்ளாக இருக்கும் மீன் குழம்புல. ஓகேவா? இப்போ வந்து நம்ம மீன் தான் வறுக்கணும். கொன்னா பொறுத்து தான் வறுக்க போகிறோம். ஓகேவா? மீனை வறுத்துக்கலாம். இந்த மீனில் வந்து ஒரே முள் தான் இருக்குது. சின்ன பசங்கள்லாம் சாப்பிட்லாம். சிம்மிலே வச்சு வருங்க. எண்ணெயில் போட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்தாலும் ஓகே தான். ஆனால் வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது மெலிசாக இருக்கும் போது மொறு மொறுன்னு வரும். இதுன்னா பிச்சு சாப்பிட்ற மாரி இருக்கும். நான் வந்து களியெல்லாம் செஞ்சுட்டேன். ஆளுக்கு ஒரு உருண்டை பிடிச்சி வச்சிட்ருக்கேன். அப்படியே மீனை வறுத்துடலான்னு சொல்லிவிட்டு. சூப்பராக பாருங்கள், ஆளுக்கு ஒரு உருண்டை களி உருண்டை பண்ணி வச்சுருக்கேன். மீன் குழம்பு பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மீனையும் திருப்பி போட்டுக்கலாம். ஃபுல்லுத்தையும் வறுத்துட்டு உங்களுக்கு நான் ஒரு பிளேட்டில் வச்சு காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமைச்சதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.